என்ன மிஸ்டர் சூசியநாதன், உங்களை கோவில ரொம்ப நாளா பார்க்கலையே? பிசினஸ் எக்கச்சக்கம், வர்றதுக்கே டைம் இல்லை. ஆனா இப்ப பிசினஸ் ரொம்ப டல், அதனால கோவிலுக்கு வர ஆரம்பிச்சுட்டேன். ஆமா, குடும்பம் எல்லாம் எங்க? பிசினஸ் தான் டல்லே தவிர குடும்பத்துல ஒண்ணும் குறவில்லை. இதான் மூத்தமாவா நட்சத்திரம்னு பேரு, அவ இளையமாவா சிலுவை, நம்பிக்கை, அது பொக்கிஷம், இன்னும் வீட்டுல நிறைய இருக்காங்க. பரவாயில்லையே, உண்மையிலேயே உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் தான். என்ன ஆசீர்வாதம் தேவையா இருக்கு? எங்க அப்பா பேர் ஆசீர்வாதம் தான். அவர் ஆசீர்வாதம் குழந்தைங்க கியூ சிஸ்டத்துல நிக்குது. இதுங்களை படிக்க வைக்கணும்னா எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு நஷ்டம். நீ என்னம்மா படிக்கிற? 5ஆம் கிளாஸ். நான் 4. ஐயோ, என் குழந்தைகிட்ட படிப்பை பத்தி கேட்காதீங்க, இருக்க இருக்க குறையும். அது சினிமா புஸ்தகம் படிக்கிற குழந்தைங்க. என்ன மிஸ்டர் சூசியநாதன், படிப்புல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டாமா? நான் படிக்காமலே அறிவாளின்னு பேர் எடுத்தவன். உங்களை பத்தி நான் சொல்லல, பசங்களை பத்தி சொல்றேன். இதுங்களை படிக்க வைக்க யாருக்கிட்ட காசு இருக்கு? நீங்க ஒண்ணு ஏதோ எங்கேயோ தள்ளி விட போறோம், அவன் பார்த்து படிக்க வைக்கட்டுமே, செலவு அவன் தலையில விழட்டுமே, நமக்கு என்ன? செலவு பத்தியா பேசுறீங்க? உங்களுக்கு இல்லாத பணமா? அதோ 10 லட்சம் தான் பேர். இன்னைக்கு கையில 10 காசுல கடவுள் சோதிக்கிறான். என்ன நான் என்ன செய்வேன்? 10 காசு கொடுத்து நம்மள கன்வின்ஸ் பண்றான். யார்? அடைக்கலம்னு பேர். காது கொஞ்சம் கேட்கும். என்ன ஃபாதர், ஊமைக்கு காது கேட்குமா? என்ன ஃபாதர்? கேளுங்க. பாவம், 5 வயசா இருக்கும் போது மூளை காய்ச்சல் வந்து உள்நாக்கு எடுத்துக்கிட்டு பேச முடியாம போயிடுது. ஆனா இவங்க ஃபாதர் பெரிய மேஜர், நல்ல பணக்காரர், லட்சாதி பிரபு, தர்ம குணம் உள்ளவர். ஒரு காலத்துல இந்த தெருவே அவர் சொந்தமா இருந்தது. பாவம், இருந்த சுகத்தையும் சொத்தையும் ஏழைகளுக்கு வாரி வாரி கொடுத்தார். புரியாத மனுஷன், தர்மம் செய்ய தெரியாம செஞ்சுட்டான் வைப்பேன். அதனாலதான் அவன் மவன் புது சூட்டு போட்டுக்கிட்டு திரியறான் போல் இருக்கு. இத பாருங்க, கஷ்டம்னு கேட்ட உடனே உங்க கையில 10 காசு வச்சிருக்கான் பாருங்க. அது பெருந்தன்மை தான். கோவில் வாசல் முன்னால கொடுத்துருக்கா, திருப்பி கொடுக்க கூடாது. காக்கா கூட்டம் மாதிரி கத்துறீங்க. சாமியை பார்க்க வரீங்களா? ஐஸ் சாப்பிட்டா தொண்டில சதம் வரும். வாங்க. ஒண்ணு வாழணும்னா ஒண்ணு சாகத்தானே வேணும். Hey Geeta, today is a birthday. Happy birthday to you, baby. Thank you. தித்திப்பது ஏது அதுவோ
என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணிடுங்க. சுமதி மறந்துடாது. ஓஎஸ். குட் மார்னிங் சார். என்னப்பா கேஷியருங்க வீட்டுக்கு போயிட்டார் சார். ஏன்? கேஷ் இல்லை, வீட்டுக்கு போயிட்டார் அப்படின்னு சொல்ல சொன்னார் சார். ஐ see. சார் என்ன? உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருந்தாரு. யாரு? அதான் சார், முந்தானைக்கு வந்து கொஞ்சம் காரசாரமா பேசினாரு அவரு. ஏதோ வக்கீலு கிக்கீலு அப்படின்னு கூட பேசினார் சார். கடக்குறேன். நமஸ்காரம். நமஸ்காரம் நமஸ்காரம். ராகம், எங்க எவ்வளவு தூரம்? ஒண்ணுமில்ல, சும்மா பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஒரு போன் கால் பண்ணிக்கிட்டுமா? என்ன நம்பர்? ஐயோ என்னமோ கேக்குறேன். ஹலோ, சாரங்கவாணி இருக்கானே? சாரங்கவாணி இல்லையா? அது சாரங்கவாணி வீடே இல்லையா? ராங் நம்பரா? ராங் நம்பர்னா நீ ஏன் போன் எடுத்த? முட்டாள். ஆமா, வியாபாரம் எல்லாம் எப்படி நடக்கிறது? ரொம்ப நல்லா நடக்குது. ஆமா மிஸ்டர் ராகவன், நீங்க எப்ப இங்க வந்தாலும் ஏன் பிசினஸ் பத்தி இவ்வளவு அக்கறையா கேக்குறீங்களா ஐயா? அதுல பாருங்க மிஸ்டர் சங்கர், எனக்கு இந்த ஊர்ல வேண்டப்பட்ட மனுஷன் நிறைய பேர் இருக்கா. அவன் ஒத்தொத்தரையா போய் பார்த்து விசாரிச்சு எல்லாரும் நல்லபடியா இருக்காளான்னு தெரிஞ்சுக்க முடியுமா? இப்ப பாருங்க, இந்த வியாபாரம் எப்படி நடக்கிறதுன்னு தெரிஞ்சுட்டாலே ஊர் ஜனங்க நிலைமையை புரிஞ்சுட்ட மாதிரி தானே. அது போட்டோம். நான் இப்ப எதுக்காக இங்க வந்தேன்னா, நீங்க 2 தவணையா பிரீமியம் பணத்தையே கட்டலையா, அதை கட்டிவிட்டேன்னா நல்லது. ஓ ஐம் சாரி, மறந்து போயிட்டேன். நான் ஆபீஸ்க்கு அனுப்பிச்சு ஓ, இது ரொம்ப சௌரியமா போச்சு. அப்படியே பண்ணிட்டுங்க. நான் வரட்டுவேன். இந்த தொண்டை தண்ணி வறண்டு போறது, தாகத்துக்கு ஏதாவது கிடைக்குமா? ஓ எஸ் பெர் ஒன் ஸ்மால். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். சிவ சிவா, என்ன மாதிரி மனுஷாளுக்கு இங்க வந்து தாகம் எடுக்கலாமோ? நான்
திருட்டு குழந்தை எனக்கு தெரியாம நோக்கிட்டுங்க. இந்த குழந்தைக்கு ஏதாவது கொடுத்தாங்க. ஏதாவது கொடுத்தா இங்கேயே சுத்திக்கிட்டு டேய், இந்த கழுதை வெளியே எங்கம்மா போனேன்? என்னை விட்டுட்டு எங்கேயும் போக கூடாதுன்னு சொன்னேனே இல்லையா? இந்தம்மா சாப்பிடுமா. என்ன இது? இது யார் கொடுத்தாங்க உனக்கு? போனார், எங்கே போனார்னு தெரியாது. வருவார்னு காத்துக்கிட்டு இருந்ததுதான் மிச்சம். இந்த குழந்தைய வயித்துல வெளியே தலகாட்ட முடியாத அளவுக்கு ஊர்ல கடன். இப்படிப்பட்ட நிலையில என்ன விட்டுட்டு போயிட்டாரு. அந்த நம்பிக்கையில தான் இன்னும் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்படியே சந்திச்சாலும் உண்மைதான். இந்த குழந்தை பத்தி அவருக்கு தெரியாது. ஒருவேளை தான் தகப்பன் ஆயிட்டாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவது குடும்பத்துல அக்கறை வரலாம். அது இருக்கட்டும், உன்னை பத்தி ஒண்ணும் சொல்லலையே. உனக்கு அப்பா அம்மா சொந்தக்காரங்க யாரும் இல்ல? அவர்தான் உங்க அப்பாவா? என்னது? உங்க அப்பா கார் கூட இருந்ததா? அப்போ அவ்வளவு பெரிய குடும்பத்துல பிறந்த நீ எப்படி இருக்க? ஏழைகளுக்கா? பிறருக்கு உதவணுங்கிற குணம் உங்க அப்பாவுக்கு இருந்திருக்கு. அதே குணம் தான் உனக்கும் இருக்கு. அப்பா போட்டா இது? ஐயோ, ராணுவத்துல இருந்துட்டாரா? தேச சேவை, பிறருக்கு கொடுக்கிற குணம் எல்லாம் உள்ள ஒரு நல்லவருடைய மகன் நீ. கடவுள் உனக்கு போய் இந்த கஷ்டத்தை கொடுத்திருக்கிறாரே, இந்த கடவுளுக்கு இரக்கமே இல்லை. பின்ன என்ன? கடவுள் இரக்கமுள்ளவராயிருந்தா உங்க அப்பாவுடைய தர்ம குணத்துக்கும் உன்னுடைய நல்ல மனசுக்கும் உன்னை நல்ல நிலைமையில வச்சிருக்கணும். உண்மைதான், கடவுளுடைய திட்டம் மனுஷனுக்கு புரியாது. எனக்கு கூட பிறந்த அண்ணா இருந்தா கூட என்கிட்ட இப்படி அன்பா இருப்பானோ என்னமோ. உன்னை பார்த்ததுல இருந்து காரணமே தெரியல, என் மனசுல ஒரு அமைதி ஏற்பட்டிருக்கு. பேச முடியாத நிலை உனக்கு. உன் மனசுலதான் எவ்வளவு பாச உணர்ச்சி இருக்கு. பேசக்கூடிய எத்தனையோ பேர் என் சோக கதையை கேட்டிருப்பாங்க. யாரும் அன்பு காட்டல. நான் உன்னை பத்தி நினைச்சது சரியாதான் இருக்கு. உன் மனசுல எப்பவும் கடவுள் இருக்கிறார். இதயம் மட்டும் இருந்தா போதாது, அதுல இறைவனும் இருக்கணும். அப்போதான் இரக்கம் இருக்கும். நீ கடவுளுடைய பிள்ளை. உன் இதயத்தை திறந்து வச்ச கடவுள் நாவ ஏன் கட்டினாருன்னு தெரியல. இத பாரு, இன்னையிலிருந்து இந்த அவளுக்கு நீ ஒரு அண்ணன். இந்த பேச முடியாத அண்ணனுக்கு அன்பு தங்கணும். சரிதான்?
மார்னிங். தேங்க்யூ. என்ன நடக்குது? வர வர எனக்கு கொஞ்சம் கூட மேரேஜ் தெரியல. கதவு தட்டாம குடுன்னு உள்ள வரதா? ஏன் உள்ள பூட்டாம குளிச்சேன்னு கேக்குறியா? என்ன எடுக்கிறோம்? ஏன் நிக்கிற? என்ன வேணும்? காரணம் இல்லாம நிக்க மாட்டியே. சும்மா சொல்லு. நீ கேட்ட ஏதாவது நான் இல்லைன்னு சொல்லியிருக்கேனா? என்ன இதா? என்னது? அட கவுனா, சாரி பிளவுஸா? ஆமா, அது உனக்கு எதுக்கு? காதலிக்க கொடுக்கத்தானே? லவ்வா? குழந்தை மேல லவ்வா? குழந்தைக்கு எதுக்கு புடவை? பெரிய பொண்ணா? ஏய் அடைக்கலாம். உண்மையை சொல்லு. யார் அது? உண்மையை சொல்லு. இது தர. இதை எடுத்துட்டு போ. சரியா இருக்கான்னு பாரு. இல்லன்னா வேற தைச்சு கொடுக்கறேன். ஓகே? இந்தா. எனக்காக நீ எவ்வளவு சிரமப்படுற. அது சரி, இதெல்லாம் ஏது உனக்கு? யார் கொடுத்தாங்க? உங்க மதரசன் நினைக்கிறேன். குளிக்கிற இடம் அங்க இருக்கு. மேல இருக்கா? சரி.
கண்மணி பாப்பா மனிதன் பிறந்தது குரங்குக்கு தான் என சொன்னது தப்பா கண்மணி பாப்பா கோழி பிறந்தது முட்டையை தான் என சொன்னது தப்பா மந்தையில் மேயும் வெள்ளாடு சந்தைக்கு வந்தா சாப்பாடு மந்தையில் மேயும் வெள்ளாடு சந்தைக்கு வந்தா சாப்பாடு சாப்பிட்ட பின்னே கூப்பிட்டு பார்த்தா திரும்பாது துள்ளும் மீன்கள் கடலோடு தூங்கிய பின்னே கழுகோடு துள்ளும் மீன்கள் கடலோடு தூங்கிய பிள்ளை கழுகோடு 1000 வந்ததும் நின்றதும் வாழ்ந்ததும் சென்றதும் சொல்லவோ கண்மணி பாப்பா மனிதன் பிறந்தது குரங்குக்கு தான் என்ன சொன்னது தப்பா கண்மணி பாப்பா கோழி பிறந்தது முட்டையில் தான் என்ன சொன்னது தப்பா சட்டியில் இருப்பது அகப்பையிலே புத்தியில் இருப்பது வார்த்தையிலே சட்டியில் இருப்பது அகப்பையிலே புத்தியில் இருப்பது வார்த்தையிலே போட்டது தானே விளையும் அறிவு தோட்டத்திலே 5 விளைச்சா வளைஞ்சி விடும் 50 விளைச்சா ஒடிஞ்சி விடும் 5 விளைச்சா வளைஞ்சி விடும் 50 விளைச்சா ஒழிஞ்சி விடும் 1000 கற்றதும் கேட்டதும் கெட்டவன் புத்தியில் தங்குமா கண்மணி பாப்பா மனிதன் பிறந்தது குரங்குக்கு தான் என்ன சொன்னது தப்பா கண்மணி பாப்பா கோழி பிறந்தது முட்டையில் தான் என்ன சொன்னது தப்பா